கேட்கறாங்க, மக்கள் கேட்டு முடிவெடுக்கிறாங்க. புதிய மாற்றத்தை கொண்டு வர விரும்புறோம் அப்படிங்கிற நீங்க ஏன் அமெரிக்காவை பின்பற்றக்கூடாது? அமெரிக்கா போல ஒரு பக்கம் அண்ணன் சீமான் அவர்கள், இன்னொரு பக்கம் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் ஒரே மேடையில கொளத்தூர்ல ஒரு பெரிய ஸ்டேஜ் போடுவான். 50 ஸ்டேஜ் போட்டு இந்த பக்கம் ஒரு மைக்கு அந்த ஒரு மைக்கு, ஒரு மணி நேரம் நீங்க மக்கள் பிரச்சனை தமிழ்நாடு பிரச்சனை பேசுங்க, இந்த பக்கம் சீமான் பேசட்டும், யார் நல்லா பேசுறாங்க, யார் மக்கள் பிரச்சனை உள்வாங்கிருக்காங்க அப்படின்னு சொல்லி மக்கள் முடிவெடுக்கட்டும். அப்படி அமெரிக்காவை போல ஒரு மேடையை போட்டு ஜோ பைடனும் ட்ரம்பும் பேசுற மாதிரி ஒரு மேடையை போட்டு இந்த பக்கம் அண்ணன் சீமானும் இந்த பக்கம் ஸ்டாலின் அவர்களும் பேசுறத கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தா அண்ணன் சீமான் அவர்களுக்கு காடு வளம், கனிம வளம், நீர் வளம், நில வளம், தமிழ்நாட்டுடைய உரிமைகள், கச்சத்தீவை எப்படி மீட்கணும், மீத்தேன் ஹைட்ரோகார்பனை எப்படி தமிழ்நாட்டில இருந்து நீக்கணும், என்னென்ன தமிழ்நாட்டுக்கு கொள்கைகளை வகுக்கணும், எப்படி மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்கணும், எல்லாத்தையும் சரளமா பேசுவாரு. அதை தாண்டி அவரு பாரதிதாசன் கவிதைகள், பாரதியார் கவிதைகளை பேசி தமிழ்நாட்டுடைய வரலாறு, தமிழ்நாட்டுடைய புவியியல் அமைப்பு, தமிழ்நாட்டில் என்ன காய்கறி விளைவுது, அது என்ன விலைக்கு போகுது, வெங்காயம் எங்க உற்பத்தி ஆகுது, எப்படி நீர்வள பக்கத்தை உருவாக்கணும், எப்படி ஆடு மாடு மேய்க்கிற அரசியல் உருவாக்கணும், எப்படி இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கணும் சொல்லி எல்லாத்தையும் ஒரு மணி நேர உரையிலே தமிழ்நாட்டுடைய மொத்த வரலாறையும் அவர் பேசி முடிப்பாரு. இந்த பக்கம் ஸ்டாலின் அவர்கள்ட்ட பேப்பரை கொடுத்து அவர் ஆகாத வகையில தலைவர் பெரும்பாலும் அவர்கள் ஆரம்பித்த கட்சி அப்படி சொல்லி முக்கிய 3/4 மணி நேரம் ஆயிரும். ஸ்டாலின் அவர்கள் சீமான் அவர்களை எதிர்த்து பேச வேண்டாம், சீமான் அவர்களோடு ஒரு 5 பேரும் டிபேட், ஒரு வாதம். தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான பிரச்சனை நீர் பிரச்சனை, நீர்வள பெருக்கம் இல்ல நீர் மேலாண்மை குறித்து ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் கூடிய நீர் மேலாண்மை குறித்து ஒரு 5 நிமிஷம் அண்ணன் சீமானோடு டிபேட் வைக்கிறாருன்னு சொன்னாலே ஸ்டாலின் கோபாலபுரத்தை தாண்டி வரமாட்டாரு. ஒருவேளை ஒரே மேடையில் அண்ணன் சீமானும் ஸ்டாலினும் பேசி முடிச்சிடாங்க. பேசி முடிச்ச பிறகு காலகாலமாக திமுக ஓட்டு போட்டு இருக்காங்கல்ல, ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போடுன்னு சொல்லி அவங்க குலதெய்வம் கோயில சத்தியம் பண்ணிட்டு வந்தவங்க கூட அந்த மேடையில சீமானவருடைய பேச்சையும் ஸ்டாலினுடைய பேச்சையும் கேட்டு முடிச்ச பிறகு ஸ்டாலினுக்கு ஓட்டு கிடையாது, இனிமே எங்க ஓட்டு சீமானு சொல்லி முடிவெடுத்து போயிருவாங்க. விழுற கொஞ்ச நெஞ்ச ஓட்டும் திமுகவுடைய பரம்பரையா திமுக சொல்ற அவன் ஓட்டு கூட ஸ்டாலின் கிடைக்காது. அந்த அளவுக்கு தான் நம்மால பேசுவாரு அண்ணன் சீமான். அதுல ஏன்னா அண்ணன் சீமானர் மண்ணுக்காக அரசியல் பண்றவரு, ஆனா ஸ்டாலின் அவர்கள் அந்த மண்ணை எப்படி அள்ளி விற்கலாங்கிறதுக்காக அரசியல் பண்றவரு. அண்ணன் சீமானவர்கள் சாதாரண குடும்பத்தை பிறந்து ஒரு சாமானியனாக வளர்ந்து மக்களோடு மக்களாக மக்களுக்காக அரசியல் பண்றவர். இவர் கருணாநிதியின் மகனாக பிறந்து கருணாநிதியின் மகனாக வளர்ந்து கருணாநிதியின் மகனாகவே வளம் வந்து கொண்டிருக்கிற ஒரு ஆளு. ஏழைகளுடைய ரத்தம்னா என்ன, ஏழைகளுடைய கண்ணீர்னா என்ன, ஏழைகளுடைய வலினா என்ன, ஏழைகளுடைய உழைப்புனா என்ன, விவசாயம்னா என்ன எதுவுமே தெரியாது. 17 இனிப்பு போட்டிருக்கீங்களா, 17 சக்கரை போட்டிருக்கீங்களா கேட்கிற ஒருத்தர் எங்க, அந்த பனை தொழிலை 10 கோடி பனைத்திட்டத்தை உருவாக்கும் சொல்ற சீமான் எங்க, 350 கோடி கொடுத்து பீகார்காரனை வாங்கிட்டு வந்து அவனை வச்சு தேர்தல் பார்க்கிற திமுக எங்க, எந்த விதமான பணமும் கொடுக்காமல் ஓட்டுக்கு பணம் கொடுப்பவன் பாவி, அந்த பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுவன் தேச துரோகின்னு பசுமன் முத்துராமலிங்க தேவர் சொன்ன தத்துவத்தை முன்வைத்து அதை மக்கள்கிட்ட கொடுத்து ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டோம் வாங்கவும் மாட்டோம் என்று அந்த உறுதிமொழியை மக்கள்கிட்ட கொடுத்து தேர்தல் நிற்கிற நாம் தமிழ் கட்சி எங்க? Download Moj.